பணிக்கங்குளத்தில் 3 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்து, 4 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பணிக்கங்குளம் பகுதியில் நேற்று 3 வாகனங்கள் ஒன்றொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இந்த விபத்தில் 4 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பின்னால் வந்த பாரவூர்தி முன்னால் சென்ற டிப்பர் மீது மோதி விபத்து ஏற்பட்ட அதே நேரம் பின்னால் வந்த ஹயஸ் ரக வாகனம் பாரவூர்தி மீது மோதி விபத்து சம்பவித்திருக்கிறது. இந்த விபத்து சம்பவத்து குறித்து மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் தொடர்கிறது. அதே போல இன்னும் ஒரு விபத்து தொடர்பான செய்தியும் இருக்கிறது. இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் தாய் 2 குழந்தைகளுக்கு காயம் என்பதாக செய்தி இடம்பெறுகிறது. கம்பளிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு 11 மணியளவில் வட்டவளை பகுதியில் 50 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக வட்டவளை போலீசார் தெரிவிக்கிறார்கள். சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாய், தந்தை மற்றும் 4, 2 வயதுடைய 2 குழந்தைகள் முச்சக்கர வண்டியில் பயணித்திருக்கிறார்கள். விபத்தில் தாயும் 2 குழந்தைகளும் சிறு காயங்களுக்குள்ள நிலையில் வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முச்சக்கர வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் போன விபத்து காரணம் என தெரிவிக்கும் வட்டவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே முச்சக்கர வண்டி என்பது சொகுசு கார் அல்ல, அது 3 சக்கரங்களில் ஓடுகின்ற ஒரு வாகனம். எனவே அதனுடைய பேலன்ஸே அந்த 2 டயர்களில் தான் இருக்கிறது. எனவே அதனை கார் போன்று செலுத்துவதும் ரேஸ் செல்வதும் போன்ற விடயங்களை தவிர்த்து கொண்டால் இப்படியான விபத்துகளை குறைத்து கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கின்றோம். எனவே இவ்வாறு கடந்த 24 மணி நேரத்தில் 23 மரணங்கள் விபத்துகளால் பதிவாகியிருப்பதாக இன்றைய லங்காதீபத்தினுடைய உட்பக்க செய்தி ஒன்று பதிவாகியிருக்கிறது. 24 மணி நேரத்தில் வீதி விபத்துகளால் 23 பேர் பலியாகியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அடிப்படையில் குருநாகல் பகுதியில் லொரி ஒன்று மோட்டார் சைக்கிளோடு மோதி மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் இவ்வாறு உயர்ந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக அந்த மோட்டார் செலுத்தினர் எதிரே வந்த இன்னும் ஒரு வேனோடு மோதி இந்த சம்பவத்தில் உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல இன்னும் ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது. முன்னதாக புறக்கோட்டை பகுதியில் பஸ் வண்டி ஒன்று இந்த கடவையில் பயணித்துக் கொண்டிருந்த வீதி பாதசாரி கடவையில் பயணித்துக் கொண்டிருந்த பெண்ணொரு மீது மோதி இருக்கிறது. எனவே அந்த பெண் ஹொரண பகுதியில் சேர்ந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் அவரும் இவ்வாறு அந்த வீதியை மாறி செல்கின்ற போது அங்கு வந்த வேனில் மோதுண்டு அந்த பெண்ணும் உயிரிழந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறு நேற்று 24 மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் 23 மரணங்கள் பதிவாகியிருப்பதாக அந்த செய்திகளும் இந்த தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விபத்துகள் தொடர்பாக மக்கள் மிகுந்த கவனமாக இருங்கள் என்பதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். வீட்டில் இருக்கின்றவர்கள் உங்களை நீங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றால் அப்பா எப்போது வரும், அண்ணா எப்போது வரும், கணவர் எப்போது வருவார், மகன் எப்போது வரும் என்பதாக, மகள் எப்போது வருவதாக வீட்டில் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல வாகனத்தில் இருக்கின்றவர்கள் உங்களை நம்பி மிகப்பெரிய வாகனங்கள் பொது போக்குவரத்து இருக்கின்றவர்கள் உங்களை நம்பி பல குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அருகில் அமர்ந்து வருகிறார்கள் என்பதை நினைவுறுத்திக் கொண்டு வாகனம் செலுத்துங்கள். வேகமாக செல்வது என்பது உயிரை விட்டு வேகமாக செல்வது அல்ல, இன்னொரு இடத்துக்கு செல்வது. எனவே வேகங்களை குறைத்து கவனமாக வாகனம் நிறுத்துங்கள். பிரேக் இருக்கிறதா, வாகனத்தினுடைய ஆயில் கட்டமைப்பு சரியாக செயற்படுகிறதா, வாகனத்தினுடைய ஏனைய பாகங்கள் சிறப்பாக இருக்கிற, டயரில் சரியாக காத்திருக்கிறதா என்பது விடயங்களை பார்த்து வாகனத்தை எடுத்து செலுத்துங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற வகையிலான சம்பவங்கள் தான் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மிகுந்த கவனமாக இருங்கள் என்பதை தான் நாங்கள் மீண்டும் சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது.